அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம திருச்சிராப்பள்ளியில இருக்கோங்க. இன்னைக்கு திருச்சியில இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் 22676 மெயின் லைன் கிங் சோழன் சூப்பர் ஃபாஸ்ட்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோழன் சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 போட்டிருக்காங்க. வாங்க நம்ம பிளாட்ஃபார்முக்கு போகலாங்க. ஆல்ரெடி நம்ம சென்னை எக்மோர்ல இருந்து திருச்சி வரும்போது சோழன் எக்ஸ்பிரஸ்ல உங்களுக்கு இந்த வண்டியோடைய இன்டீரியர் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பிளாக்ல நான் வெளியில எக்ஸ்டீரியர் காமிச்சிட்டு அப்படியே அது கூட சேர்த்து உங்களுக்கு ஃபேரையும் சொல்லிடுறாங்க. சோழன் சூப்பர் ஃபாஸ்டோடைய தேர்ட் ஏசி கோச்சிங்க. இதுல நீங்க சென்னை வரைக்கும் போறதுக்கு 730 rupees ஆகுதுங்க. மொத்தம் இந்த வண்டியில 5 தேர்ட் ஏசி கோச் இருக்குங்க. சோழன் சூப்பர் ஃபாஸ்டோடைய செகண்ட் ஏசி கோச்சிங்க. இதுல நீங்க சென்னை வரைக்கும் போறதுக்கு 1015 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இதுல மொத்தமா 3 செகண்ட் ஏசி கோச் கொடுத்துருக்காங்க. சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோடைய ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சிங்க. இதுல நீங்க சென்னை வரைக்கும் போறதுக்கு 1695 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுது. இதுல ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி கோச் தாங்க இருக்கு. காலையில் திருச்சியோடைய ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் இருக்கிற A2Bல சாப்பிட்டாங்க. 3 இட்லி ஒரு வடை மொத்தமாக 4 ஐட்டம் சாப்பிட்டுட்டு திருப்தியாக சோழனை பார்க்கறதுக்கு வந்தாச்சுங்க. வாங்க போயிட்டு ஃபுல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சோழனுடைய ஸ்லீப்பர் கோச்சிங்க. இதில் மொத்தமாக 4 ஸ்லீப்பர் கோச் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் சென்னை எக்மோர் வரைக்கும் போகிறதுக்கு 280 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. சோழனுடைய செகண்ட் சிட்டிங் கோச்சிங்க. ஆனால் உங்களுக்கு ஸ்லீப்பர்லேயே உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இதில் நீங்கள் சென்னை எக்மோர் வரைக்கும் போகிறதுக்கு ஒன்லி 170 rupees மட்டும் தான் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. சோழன்ல மொத்தமா 7 ஸ்லீப்பர் கோச் இருக்குங்க. அதுல 4 ஸ்லீப்பர் கோச்சாவே இருக்கு. 3 கோச் பாத்தீங்கன்னா இது மாதிரி செகண்ட் சிட்டிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நீங்க என்னதான் வந்து செகண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 170 ரூபா கொடுத்து சீட் எடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்க போறது ஸ்லீப்பர் பர்த் சீட் தான் கிடைக்குங்க. அதனால இங்க உங்களுக்கு செகண்ட் சிட்டிங்க இங்க பாருங்க S6 மென்ஷன் பண்ணிருக்கா. அது கீழே D3 D2 D1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். இதெல்லாம் செகண்ட் சிட்டிங்ல கணக்கு வரும் சோழன்ல. சோழன் சூப்பர் ஃபாஸ்ட்ல மொத்தமா நம்மளுக்கு 4 ஜெனரல் கோச் கொடுத்துருக்காங்க. இங்க முன்னாடி 2 பின்னாடி 2 இருக்குங்க. இதுல நீங்க சென்னை எக்மோர் வரைக்கும் போறதுக்கு 150 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. த மெயின் லைன் கிங் சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் திருச்சியில இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் ஹால் பண்ண போற லோகோ ஈரோடு ஷெட்டோடைய WAP7ங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 2266 சோழன் விரைவு வண்டி திருச்சிராப்பள்ளியில் இருந்து கும்பகோணம், மயிலாடுதுறை, விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக சென்னை எழும்பூர் வரை செல்லும் வண்டி திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் 5வது நடைமேடையில் உள்ளது. சோழனுக்கு சிக்னல் இஷ்யூ பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம திருச்சிராப்பள்ளியிலேருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்.
இந்த சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு திருச்சிராப்பள்ளியிலிருந்து நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷன் வரைக்கும் டபுள் லைன் செக்ஷனுங்க. இப்போ நம்ம ட்ரெயின் டபுள் லைன் செக்ஷனில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 401 கிலோமீட்டர். டோட்டல் டிராவலிங் ஹார்ஸ் 7 hours 15 minutes. நம்ம ட்ரெயினுக்கு மொத்தமாக 17 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த வண்டியோடைய ஆவரேஜ் ஸ்பீட் 55 கிலோமீட்டர். மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீட் 110 கிலோமீட்டர் பர் ஹாருங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பூதலூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் BAL. இங்கே நம்ம வண்டி 8 minutes டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 minute ஹால்ட் கொடுத்துருக்காங்க. சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுக்கு சென்னை எழும்பூர்லேருந்து மதுரை வரைக்கும் போகிற பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கூடயும் சென்னை எழும்பூர் திருச்சி ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் கூடயும் ரேட் ஷேரிங் இருக்குங்க. அதனால தான் நம்ம ட்ரெயின் பகல் ட்ரெயினாக இருந்தாலும் நிறைய ஸ்லீப்பர் கோச் நம்ம ட்ரெயினில் இருக்குங்க. இந்த பூதலூர்ல இருந்து திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரர் கோவிலுக்கும் பூண்டி மாதா கோவிலுக்கும் பஸ் ஃபெசிலிட்டியே இருக்குங்க. இங்கே நிறைய கூட்டம் ஒன்றும் ஏறலைங்க. சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒரு டெய்லி ட்ரெயினுங்க. மார்னிங் திருச்சிராப்பள்ளியிலேருந்து 11 AM எடுப்பாங்க. ஈவினிங் 6:15 சென்னை எக்மோர் போய் சேருதுங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TJ. இங்கே நம்ம வண்டி 11 minutes டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூரில் எவ்வளோ கூட்டம் பாருங்க. அப்படியே மொத்த சோழனும் இங்கே தாங்க ஃபுல் ஆகுது. இந்த சோழன் சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு மொத்தமாக 4 ரேக் இருக்குங்க. 4 ரேக்கையும் மதுரையில் தான் பிரைமரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ட்ரெயின் இங்கேருந்து சோழனாக போயிட்டு நைட்டு சென்னை எக்மோர்லேருந்து மதுரை வரைக்கும் போகிற பாண்டியன் எக்ஸ்பிரஸாக ரன் ஆகுங்க. தஞ்சாவூர் தஞ்சை குளிர்ந்த வயல்களை உடைய ஊருங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ரூட்ல தான் இப்போ டிராவல் பண்ணி வந்தோம். ஃபுல்லாகவே வயலுங்க. பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருந்தது இல்லை? அதுதாங்க டெல்டாவோடைய தனி ஸ்பெஷாலிட்டி.
இப்போ நம்ம சோழனுக்கு தஞ்சாவூர்லேருந்து விழுப்புரம் இருக்கும் சிங்கிள் லைன் செக்ஷனுங்க. இப்போ ஆப்போசிட்டில் ஏதாவது கிராசிங் வந்துன்னா ஒன்று நம்ம வழி விட்டு நிற்கணும், இல்லைனா ஓவர்டேக் அடித்து முன்னாடி போனாங்க. செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எல்லாத்தையும் பார்க்கலாம். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பாபநாசம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் PML. இங்க நம்ம வண்டி 11 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பாபநாசத்துல ரொம்ப ஃபேமஸான ராமலிங்க சுவாமி கோவில் இருக்குங்க. இங்க 108 சிவலிங்கமும் மூலவரா இருக்கிற ஒரு முக்கியமான கோவில். தமிழ்நாட்டிலேயே இது மாதிரி கோவில் வேற எங்கேயுமே கிடையாதுங்க. இந்த சோழன் சூப்பர் ஃபாஸ்டோடைய பழைய பேரு ராயல் டைனாஸ்டி எக்ஸ்பிரஸுங்க. இந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட 115 இயர்ஸ்க்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஆனால் 2010 தான் இந்த ட்ரெயினை இன்னாகரல் பண்ணதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த வண்டியை 2010 இன்னாகரல் பண்ணல. இது 100 வருஷத்துக்கு மேலே பழமையான ட்ரெயினுங்க. இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட ஒரு புனித யாத்திரை ட்ரெயின் மாதிரி தாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான எல்லா கோவில் நகரங்களையும் கனெக்ட் பண்ணதுங்க. நான் போக போக எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். Stars, welcome to the temple town of Tamil Nadu. 89 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கும்பகோணம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு KMU. இங்கே நம்ம வண்டி வெறும் 4 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கமும் பிளாட்ஃபார்ம் இருக்கும். செம்ம கூட்டம் எழுதுங்க. இங்கேயும் வண்டி ஃபுல்லாக இங்கே வந்து அடைச்சி கொண்டு போகிறாங்க இங்கேருந்து. இந்த கும்பகோணத்தை கோவில் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தி எல்லா இடத்துலயும் நிறைய கோவில் இருக்குங்க. நீங்க நவகிரக கோவிலை சுத்தி பார்க்கணும்னா இங்கிருந்து உங்களுக்கு பஸ்ஸும் அவைலபிளா இருக்குங்க. அதே போல சுவாமி மலையும் இங்கிருந்து ஜஸ்ட் 6 கிலோமீட்டர்ஸ்ல தான் இருக்கு. செம்மையா போய் தரிசனம் பண்ணலாங்க. இந்த சோழன் எக்ஸ்பிரஸோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போன சோழன் எக்ஸ்பிரஸ் vlogல உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதில் போயிட்டு முழுசாக எல்லா ஹிஸ்ட்ரியும் பாருங்க.
100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஆடுதுறை ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு ADT. இங்க நம்ம வண்டி 8 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆடுதுறையில ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் இருக்குங்க. அது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இது சுக்ரீவன் வழிபட்ட ஸ்தலம், அதனால இதுக்கு தென் குரங்காடுதுறை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் கூட்டம் எதுவும் ஏறல, நல்லா ஃப்ரீயா தாங்க இருக்கு இந்த ஸ்டேஷன் ஃபுல்லாவே. அது மட்டும் இல்லைங்க, இப்ப போச்சு இல்லையா ஆடுதுறை, அங்க பாத்தீங்கன்னா நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்கு. அது இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப ஃபேமஸுங்க. ரொம்ப பழமையான நெல் எல்லாம் இங்க பாதுகாக்கப்படுதுங்க. ஆப்போசிட்ல வர சோழன் எக்ஸ்பிரஸ் கிராசிங்காக நம்மளை இப்போ குத்தாலத்தில் ஓரம் கட்டியிருக்காங்க. இங்க குத்தாலத்தில் இருந்து திருமணஞ்சேரி கோவில் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ குத்தாலத்தில் இறங்கி அதையும் பார்க்கலாம். ஆனால் இங்கே நம்மளுக்கு ஸ்டாப்பிங் கிடையாதுங்க. உங்களுக்கு சோழனில் போகும்போது பசி எடுத்ததுன்னா இந்த ட்ரெயினில் கேட்ரிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ கேட்ரிங்கில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா முக்கியமான ஸ்டேஷன்ஸ் வரும்போது அங்கேயும் வாங்கிக்கலாம். இங்கே ட்ரெயின் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஆன்போர்டில் சாப்பாடு கொண்டு வராங்க, அதையும் வாங்கி சாப்பிட்லாங்க. நான் காலையில் திருச்சிலேயே A2Bலேயே சாப்பிட்டுட்டேன். ஸோ இப்போ மதியானம் எதுவுமே சாப்பிட போகிறது கிடையாது, நேராக சென்னை தாங்க. இதை பாருங்க, சோழனில் உங்களுக்கு IRCTCல இருந்து சாப்பாடும் ஆன்போர்டில் கொண்டு வராங்க. எக் பிரியாணி இருக்கு, வெஜ் பிரியாணி இருக்கு, இங்கே லெமன் ரைஸ் இருக்கு. லெமன் ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 60 rupees விற்கிறாங்க. இங்கே எக் பிரியாணி 110, வெஜ் பிரியாணி 100 rupees. எல்லாமே நீங்கள் இங்கே ட்ரெயின்லையும் வாங்கி சாப்பிட்லாங்க. சோழனுக்கு சிதம்பரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏணிப்படி மாதிரி பக்கத்தில் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டக்குன்னு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஹண்ட்ரட் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு MV. இங்கே நம்ம வண்டி 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை ஜங்ஷன் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு லைன் காமிச்சிருப்பேன், திருவாரூர் காரைக்குடி லைன்னு சொல்லிட்டு. அது டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா காரைக்குடி லைன் தான். அந்த லைனில் தான் பழைய காலத்து கம்பன் எக்ஸ்பிரஸ் ஓடிட்டு இருந்ததுங்க. இங்கிருந்து இன்னொரு முக்கியமான இடத்துக்கு லைன் பிரியுது, அது தரங்கம்பாடி. அந்த லைனில் மொத்தமாக 10 ஸ்டேஷன் இருக்குது. ஆனால் அது இப்போ ஆப்ரேஷனில் இல்லைங்க. இதோ மயிலாடுதுறையிலையும் உங்களுக்கு சாப்பாடு விற்கிது. நீங்கள் லஞ்ச் உங்களுக்கு தேவைப்பட்டால் இங்கே மயிலாடுதுறையில் நம்ம சோழன் எக்ஸ்பிரஸ் இங்கே வரும்போது வாங்கி சாப்பிடுங்க. இந்த மயிலாடுதுறையுடைய பழைய பேர் மாயவரம். இன்னும் நிறைய பேர் இந்த ஊரை மாயவரம் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இங்கிருந்து மயூரநாத சுவாமி கோவில் ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸில் தாங்க இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கோவில். இந்த ஊருடைய பேர் மயில் ஆடும் துறை. ரொம்ப ரொம்ப அழகான ஊருங்க.
டெல்டா அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். ஏன்னா இந்த சோழனில் சொல்கிறது அவ்வளோ ஒரு பொருத்தமாக இருக்குங்க. டெல்டா ரீஜியன் அப்படின்னா ஆற்று கடிமுகம் அப்படின்னு அர்த்தங்க. ஆறு கடலில் போய் கலக்குது இல்லையா, அந்த இடத்த தான் டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறு வேகமாக ஓடி வரும்போது கடலில் கலக்கும் போது ஸ்லோவாகும். அப்போது அது கூட நல்ல வேகமாக வண்டல் மண்ணெலாம் கொண்டு வரும் இல்லையா, அந்த மண்ணை எல்லா இடத்துலையும் பரப்பி விடுங்க. அப்படி பரப்பி விடும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நல்ல செழுமையான பயிர்கள் வளரும். இந்த இடத்த தான் டெல்டா பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஒன் 34 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம வைத்தீஸ்வரன் கோவில் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு VDL. இங்கே நம்ம வண்டி 23 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் தான் செவ்வாய் பரிகார ஸ்தலம் இருக்குங்க. இங்கேருந்து கோவில் ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் தான் இருக்குது. வைத்தியநாத சுவாமி திருக்கோவில். இந்த மெயின்லைன் மக்கள் பல காலமாக டே டைமில் இன்னொரு ட்ரெயினை செகண்ட் சிட்டிங் கம்போஷனில் விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் சதர்ன் ரயில்வேஸ் அதை மட்டும் செய்யாமல் அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. இந்த மக்கள் நிறைய புறக்கணிக்கப்படுறாங்க. ஹண்ட்ரட் அண்ட் 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம திருக்காடி ஸ்ரீராம விண்ணகரம் சீர்காழி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு SY. இங்கே நம்ம வண்டி 24 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சீர்காழி ஸ்டேஷன்ல இருந்து சட்டைநாதர் கோவில் 2 கிலோமீட்டர்ல இருக்குங்க. அதுவே திருவிக்கிரம பெருமாள் கோவில் ஜஸ்ட் 700 மீட்டர்ஸ்ல பக்கத்துலேயே இருக்கு. அது ஒரு திவ்ய தேசங்க. ஏற்கனவே உங்களுக்கு சோழன்ல வரும்போது இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொன்னேன், திரும்பவும் இங்கே சொல்றேன். திருச்சிராப்பள்ளி से चिदंबरम கடலூர் और விழுப்புரம் செங்கல்பட்டு. மேபி இந்த ரோட்டில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோ இல்லை வேறு ஏதாவது பகல் ட்ரெயின் புதுசாக விட்டாங்கன்னா சோழனுடைய கோட்டம் ரொம்ப ரொம்ப குறையுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான வண்டி இது மட்டும் தான் டே டைமில் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ட்ரெயின் விட்டால் தான் சோழனுக்கும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குங்க.
157 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சிதம்பரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் CDM. இங்க நம்ம வண்டி 30 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. சிதம்பரத்துல நம்ம வண்டிக்கு ஏகப்பட்ட பேர் இறங்குறாங்க. அதே போல திருச்சியில இருந்து இங்க நடராஜர் கோவில் போறதுக்கு நிறைய பேர் இங்க இறங்குறாங்க. செம சூப்பரான ட்ரெயினா இருக்கு. இங்க தரிசனம் பண்ண வரவங்களுக்கு ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் கோவில் இருக்குங்க. நாம டிராவல் பண்ற இந்த சோழன் எக்ஸ்பிரஸை தயவு செய்து ரேக் ஷேரிங்ல இருந்து பிரிச்சிருங்க. இந்த ட்ரெயினை தனியா பல்லவன் வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி ரன் பண்ணுங்க. இதோடைய கோச் கம்போசிஷனை கம்ப்ளீட்டா மாத்தி செகண்ட் சிட்டிங்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின் லைன் மக்கள் இன்னொரு முக்கியமான கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்படி வச்சாங்கன்னா அவங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த ஸ்லீப்பர்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. நிறைய பேசஞ்சர் செகண்ட் சிட்டிங்ல கம்மியான விலையில டிராவல் பண்ணாங்க. விட்டது. 195 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கடலூர் போர்ட் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் CUPJ. இங்க நம்ம வண்டி 30 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் கடலூருடைய பழைய டவுனுங்க. இங்க இருந்து தான் நம்மளுக்கு விருதாச்சலத்துக்கு லைன் பிரியுதுங்க. எக்ஸ்பிரஸ் முன்னாடி ஜெனரல் கோச்லாம் சுத்தமா இடமே கிடையாதுங்க. நம்ம பல்லவன் வைகையிலேயே அவ்வளோ கோச் இருந்துமே ரிசர்வ் கோச்ல ஏறி நிக்கிறாங்க. இந்த ட்ரெயின்ல சொல்லவா வேணும், அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. நம்பர் விழுப்புரம், தாம்பரம், சேகோட்டம், சென்னை எழும்பூர் ஜனவரி சோழன் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 199 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருப்பாதிரிப்புலியூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TDPR. இங்கே நம்ம வண்டி அதே 30 மினிட்ஸ் டிலேவாக தாங்க வந்திருக்கு. இங்கேயும் நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷனில் வெளியில் செம்ம வெயிலுங்க, அதனால தான் உள்ளே நின்றுட்டேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கடலூருடைய புது டவுனுங்க.
டெல்டா பகுதியில் எல்லாமே வயல்வெளி தாங்க, பார்க்குறதுக்கு செம அழகாக இருக்குது. நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ஃபோன்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வாங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம பண்ருட்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் PRT. இங்கே நம்ம வண்டி அது 20 மினிட்ஸ் டிலேவோடு வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பண்ருட்டி எதுக்காக ஃபேமஸ்ன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த பண்ருட்டியில் முந்திரி ரொம்ப ஃபேமஸுங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் VM. இங்கே நம்ம வண்டி 9 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. விழுப்புரம் வந்த உடனே நம்ம சோழனுக்கு ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பருங்க. இந்த ட்ரெயினில் பேட்ரி ஏர் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் போர்டில் உங்களுக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறமா சாண்ட்விச் இதெல்லாம் விற்கிறாங்க. சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க, பரவாயில்ல. ஒன்றுமே இல்லாமல்லாம் இல்லை இந்த ட்ரெயினில். நமக்கு இப்போ திரும்பவும் விழுப்புரத்துல இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் டபுள் லைன் செக்ஷன் ஆரம்பிக்குது, சிங்கிள் லைன் செக்ஷன் முடியுது.
279 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம திண்டிவனம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TMV. இங்கே நம்ம வண்டி 16 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, இன்னும் 3 ஸ்டேஷன் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் டக்குன்னு நின்றுட்டு நேராக சென்னை எக்மோர் போயிடலாங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மேல்மருவத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் MLMR. இங்கே நம்ம வண்டி 17 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கோவில் போகிறதுக்காக சோழன்லேருந்து இங்கே இறங்குறாங்க. ஆப்போசிட்டில் இப்போ தாங்க கொஞ்சமாக கிராசிங்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. வாங்க இப்போ வண்டி கிளம்பின உடனே எல்லாத்தையும் போய் எடுக்கலாம். கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் CGL. இங்க நம்ம வண்டி 13 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்குங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதாங்க, நம்ம சென்னையோடைய கேட்வேவான செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. ஆப்போசிட்ல தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தி வருது. வாங்க அதை போய் கேப்சர் பண்ணிட்டு நேரா தாம்பரம் போயிடலாம். B4, 11, N1, 12, X1, 13, X2, 13.
376 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம தாம்பரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதுதான் நம்மளுடைய கடைசி ஹால்ட்டுங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TBM. இங்கே நம்ம வண்டி 22 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான், சோழன் இங்கேயே கம்ப்ளீட்டாக காலி ஆகிடும். கொஞ்சோண்டு பேர் மட்டும்தான் சென்னை எக்மோர் வரைக்கும் போவாங்க. தாம்பரத்தில் எவ்வளோ கூட்டம் இறங்குது பாருங்க. இதனால தான் நம்மளுக்கு சென்னை எக்மோரில் கூட்டம் இறக்க மாட்டேங்குதுங்க. இங்கே இறங்கி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு சீக்கிரமாக பஸ்லேயோ இல்லை சப்பர்பன் ட்ரெயின்லையோ போய் சேர்ந்துடலாங்க. அவ்வளவுதான் ஸ்டார்ஸ், நம்மளுடைய எல்லா ஹால்ட்டும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. இதுக்கப்புறமா நேராக சென்னை எக்மோர் தாங்க. நடுவில் மாம்பழம் அது இதுன்னு எங்கேயுமே ஸ்டாப்பிங் கிடையாதுங்க. இந்த மெயின் லைன் கிங் சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் நம்மளுடைய டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்குமே இந்த ட்ரெயின் ஸ்லீப்பரில் ரன் ஆகிறது நிறைய பேருக்கு யூஸ் இல்லாத மாதிரி இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறதே கிடையாது, உட்காந்துட்டு தான் வராங்க. அதனால் பகலில் போகிற நம்ம பல்லவன் வைகை மாதிரி இதையும் செகண்ட் சிட்டிங்கில் விட்டால் நிறைய பேர் இந்த வண்டியை பயன்படுத்துவாங்க, கம்மியான விலையிலேயே பயன்படுத்துவாங்க. (401 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான சென்னை எக்மோர் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊருடைய ஸ்டேஷன் கோட் MS. இங்க நம்ம வண்டி ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துச்சுங்க. த மெயின் லைன் கிங் தாங்க. இதோட நம்ம vlog எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காம நம்ம உதயா டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நம்ம அடுத்த ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.